இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போக்குவரத்து துறையில் கனரக வாகனங்கள் எதிர்நோக்கும் விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர். 5 அமைப்புகள் அரசுக்கு வலியுறுத்து. லோஜிஸ்டிக் எனப்படும் சரக்கு போக்குவரத்து வாகன தொழில்துறையை பாதிக்கும் விவகாரங்களில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென கனரக வாகனங்கள் துறையில் சம்பந்தப்பட்ட முக்கிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. உணவகங்கள், மருத்துவமனைகள், மருந்து பொருட்கள் மற்றும் துறைமுகங்கள் உட்பட பல இடங்களுக்கு சரக்கு பொருட்களை கொண்டு செல்லும் கனரக வாகன தொழில்துறையினர் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை களைய அரசாங்கம், குறிப்பாக போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான நிறுவனங்கள் அக்கறை செலுத்த வேண்டுமென பல்ஸ் எனப்படும் பெர்சாஸ்வான் உசாகவன் லாஜிஸ்டிக் ஜமனாசிங் மலேசியா துணைத் தலைவர் ஜோஸ்வா ரவி இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். போக்குவரத்து தொழில்துறை நடத்துனர்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான துறையுடன் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் தீர்க்க முடியாத பல விவகாரங்களுக்கு அமைச்சின் உதவி வேண்டும் என பர்ஸ்வான் உசாகவன் லாஜிஸ்டிக் செமனாசிங் மலேசியாவி அமைப்பின் தலைவர் டாக்டர் புவனேஷ் தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம், புஷ்பாகோம் போன்ற தரப்பினர் எடுக்கும் சில முடிவுகள் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையை சார்ந்த கனரக வாகன தொழில்துறையை பெரிய அளவில் பாதிக்கின்றன. எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் எங்களுடன் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். கனரக போக்குவரத்து தொழில்துறை பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்களோடு ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஒருதலை பட்சமாக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை போக்குவரத்து அமைச்சு, இதர அரசு துறைகளும் கவனம் செலுத்த வேண்டுமென மலேசிய ட்ரக்கிங் சங்கம், மலேசிய கொண்டெய்னர் லோரி சங்கம், மலேசிய டிப்பர் லோரி நடத்துனர் சங்கம், மலேசிய மொபைல் கிரேன் ஓட்டுநர் சங்கம் மற்றும் பெர்சாஸ்வான் உசாகவான் லாஜிஸ்டிக் ஜமனாசிங் மலேசியா ஆகியவை இன்று கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டன. இந்து மதம் தொடர்பான விஷயங்களை மேற்பார்வையிட நிரந்தர செயற்குழு தேவை. 8 இந்து அமைப்புகள் கோரிக்கை. இந்து மதம் தொடர்பான விஷயங்களை மேற்பார்வையிட ஒரு நிரந்தர செயற்குழு அமைக்கப்பட வேண்டுமென பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோவில் கட்டுமானம், கோவில் மேலாண்மை, சமய கல்வி, இந்துக்களின் நலன் காப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மேற்பார்வையிடவும் ஆலோசனை வழங்கவும் அச்செயற்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். தாசே குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜானை நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேசிய 8 இந்து இயக்கங்களின் பிரதிநிதிகள் அக்கோரிக்கையை முன்வைத்தனர். கோயில் குருக்கள், சட்ட வல்லுநர்கள், இளைஞர் ஆர்வலர்கள், சமய கல்வியாளர்கள், சமூக நல ஆர்வலர்கள் ஆகியோருடன் பாங்கி பெர்சாத்து கிளையின் பெர்செக்குத்து பிரிவின் தலைவர் வசந்தகுமாரும் அச்சந்திப்பில் பங்கேற்றார். இப்பரிந்துரை ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இதுவரை செயல் வடிவம் பெறவில்லை. எனவே அதனை பெர்சாத்து கட்சி மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் பரிசீலனைக்கு எடுத்து செல்ல வான் ஜான் உறுதியளித்தார். மலேசிய இந்துக்களின் சமூக, அரசியல், பொருளாதார நிலைமை தொடர்பான பல்வேறு விஷயங்களும் அச்சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டன. இதுபோன்ற நல்லெண்ண சந்திப்புகள் பெர்சாத்து மற்றும் பெரிகாத்தானை இந்திய சமூகத்துடன் மேலும் நெருக்கமாக்கும் என வான் ஜான் நம்பிக்கை தெரிவித்தார். கெலிங்கிற்கு சோளம் கிடையாது. செப்பாங்கில் இனத்து வேஷ அறிவிப்பு அட்டையை வைத்த சோள வியாபாரிக்கு 400 ரிங்கிட் அபராதம். அண்மையில் இந்தியர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இனத்து வேஷமான வார்த்தையை அட்டையில் எழுதி வைத்திருந்த சோள வியாபாரி ஒருவர் செப்பாங்கில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 400 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 64 வயதுடைய அந்த வர்த்தகருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன்ட் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 505B கீழ் குற்றம் சாட்டப்பட்டதோடு அதே சட்டத்தின் பிரிவு 268 கீழ் மாற்று குற்றச்சாட்டும் கொண்டுவரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 505B பிரிவு எந்த ஒரு அறிக்கையையும், வதந்தியையும் அல்லது பரப்புவது குற்றமாகும். மேலும் அந்த வர்த்தகரின் 52 வயது மனைவியான இந்தோனேஷியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரது மனைவி மலேசியாவில் ஆவணங்கள் இன்றி தங்கி இருப்பதாக குடிநுழைவு சட்டத்தின் 1959/63 பிரிவின் 61C கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கோலாபிலாவில் தொழுநோய் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. தனிமைப்படுத்தலுக்கு அவசியமில்லை.
நெகிரி செம்பிலான் கோலாபிலாவில் தொழுநோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆக்கப்பூர்வ பலனை தரும் சிகிச்சை கிடைப்பதால் நோயாளிகளை தற்போது தனிமைப்படுத்த வேண்டியதில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. என்றாலும் தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுடன் தொற்று மற்றும் தொடர்பு கண்டறிதல் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொழுநோய்க்கான அறிகுறிகள் காணப்பட்டால் அருகில் உள்ள சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெறவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நேற்று முன்தினம் வரைக்குமான நிலவரப்படி தொழுநோய் நோயாளிகளை கண்டறிவதற்கான தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக கோலாபிலாவின் கம்போங் செர்குன் மற்றும் கம்போங் குந்தூரில் உள்ள 460 குடியிருப்பாளர்களில் 368 பேரை நெகிரி செம்பிலான் சுகாதாரத்துறை பரிசோதனைக்கு உட்படுத்தியது. இன்று வரை 9 தொழுநோய் நோயாளிகள் உறுதி செய்யப்பட்ட வேளை அவர்களில் கம்போங் செர்குனை சேர்ந்த 18 வயது பெண் பிப்ரவரி 17ஆம் தேதி உயிரிழந்தார். மற்ற நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி சிகிச்சை பெற்று வருகின்றனர். மும்மொழி பெயர் பலகை இரட்டை வேடம் வேண்டாம் என பாஸ் கட்சிக்கு டிஏபி இளைஞர் பிரிவு நினைவுறுத்து. பேராக் மாஞ்சோங் ஆயர் தவார் பொது சந்தையில் தமிழ் உட்பட மும்மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்ட விஷயத்தில் இரட்டை வேடம் வேண்டாம் என பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அகமது பத்லி ஷாரியை டிஏபி நினைவுறுத்தியுள்ளது. மலாய், சீனம், தமிழ் ஆகிய 3 மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. 2019ஆம் ஆண்டிலேயே தெலுங்கு, இந்தான், ஈரச் சந்தையில் மும்மொழி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. பல்லின மக்கள் வந்து போகும் அவ்விடத்தில் இதனால் இதுவரை பிரச்சினை வந்ததில்லை. மாறாக நோன்பு பெருநாள் காலங்களில் அச்சந்தை களை கட்டும். இப்படி இருக்க இப்பொழுது தேவையில்லாமல் மும்மொழி பெயர் பலகையை பிரச்சினை ஆக்குவது அரசியல் ஆதாயம் தேடும் நடவடிக்கை அன்றி வேறொன்றும் இல்லை என டிஏபி இளைஞர் பிரிவு தலைவர் வு கா லியோங் சாடினார். முன்பு மக்கள் கூட்டணியில் இருந்தபோது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொள்கையுடன் இணங்கி போன பாஸ் இப்பொழுது வேறு கூட்டணியில் இருப்பதால் மாற்றி பேசக்கூடாது. என்னதான் அரசியலாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் இரட்டை வேடம் கூடாது என கா லியோங் அறிவுறுத்தினார். அரசாங்க கட்டடங்களில் மும்மொழி பெயர் பலகை வைப்பது இனி கொள்கையாகி விடுமா என பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அகமது ஃபத்லி ஷாரி முன்னதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சை கிண்டலடித்தார். 3 மொழிகளில் பெயர் பலகைகளை வைக்கும் அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துவிட்டது என அவர் கேட்டிருந்தார். பத்தாங்காலியில் பள்ளி வாசலில் மாணவியை மானபங்கம் செய்த ஆடவன் கைது. பத்தாங்காலியில் இன்று விடியற்காலையில் மஸ்ஜித் ஜாமெக் சுங்கை மாசின் பள்ளிவாசலில் தொழுகையில் இருந்த மாணவி கட்டாயப்படுத்தி தூக்கியதோடு அவரை மானபங்கம் செய்ய முயற்சித்த ஆடவனை போலீசார் கைது செய்ததோடு அவனை விசாரணை செய்து வருகின்றனர். பெண்களின் தொழுகை வரிசையின் பின்புறத்தில் அந்த மாணவி சாஷ்டாங்க நிலையில் இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சிசிடிவி காட்சிகளின்படி தலையில் வெள்ளை தொப்பியை அணிந்த ஆடவன் ஒருவன் பெண்களின் பிரார்த்தனை பகுதிக்குள் புகுந்து பாதிக்கப்பட்ட மாணவியை கட்டாயப்படுத்தி தூக்கியதோடு அவரை மானபங்கம் செய்ய முயற்சித்துள்ளான். ஆனால் பாதிக்கப்பட்ட அச்சிறுமி எதிர்த்ததால் அந்த ஆடவன் தப்பி ஓடினான். அப்பொழுது பின்வரிசையில் தனியாக தொழுது கொண்டிருந்ததால் தொழுகையில் ஈடுபட்டிருந்த மற்ற பெண்களும் இந்த செயலை அறியவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என உலு சிலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டென்ட் அகமது பைசால் தாரிம் தெரிவித்தார். கில்லான் ராஜா மகாடி இடைநிலைப் பள்ளியில் தமிழ் மொழி, தமிழ் இலக்கிய பாடம், பள்ளி நேர பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. குணராஜ் நம்பிக்கை. கில்லான் ராஜா மகாடி தேசிய இடைநிலைப் பள்ளியில் பள்ளி நேரத்திலேயே 4 மற்றும் 5ஆம் படிவ மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய பாட போதனை நடத்த முடியாது என அறிவித்திருக்கும் பள்ளி முடிவு குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களது மனக்குமரலை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜிடம் தெரிவித்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து கல்வித்துறை துணை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பள்ளி நிர்வாகத்தினரை கில்லான் மாவட்ட கல்வி அதிகாரிகள் சந்தித்தனர். மாணவர்களின் நலன் கருதி இந்த விவகாரம் விரைவாக கவனிக்கப்பட்டு சுமூகமான தீர்வு காணப்படும் என கல்வித்துறை துணை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி எலன் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக குணராஜ் கூறியுள்ளார். பள்ளி பாட நேரத்திலேயே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடம் நடைபெறாது என அப்பள்ளியின் நிர்வாகம் முடிவு செய்ததால்
மாணவர்களும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைந்த தகவலை நேற்று வணக்கம் மலேசியாவும் வெளியிட்டிருந்தது. பொருத்தமான பள்ளி நேரத்திலேயே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை போதிக்கும் விவகாரத்தில் நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். தங்களது தாய்மொழியை பயில்வதற்கான இந்திய மாணவர்களின் நியாயமான உரிமைக்கு நல்ல முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதோடு இந்த விவகாரத்தை தாம் தொடர்ந்து அணுக்கமாக கவனித்து வருவதாகவும் குணராஜ் வலியுறுத்தியுள்ளார். கோழி இறைச்சி தூண்டிலை பயன்படுத்தி மிட்வேலி வர்த்தக மையம் அருகே முதலையை பிடிக்கும் வேட்டை. மிட்வேலி மெகா மால் வர்த்தக மையத்திற்கு அருகே உள்ள ஆற்றில் நேற்று காணப்பட்ட முதலையை பிடிப்பதற்கு வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை அமைத்த வலையை இழுக்க கோழி இறைச்சி தூண்டில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த முதலை இன்னும் தூண்டிலை எடுக்கவில்லை என்பதோடு கடைசியாக காணப்பட்டதிலிருந்து அது இன்னும் வெளிவரவில்லை என பெர்ஹில்டன் இயக்குனர் இஷாக் முகமது தெரிவித்தார். நாங்கள் அதை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் அந்த பகுதியை கண்காணிக்கும் முயற்சிகள் தொடர்வதாக அவர் கூறினார்.